வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். இன்னைக்கு அதாவது ஜூன் 23ஆம் தேதி சட்டமன்றம் கூடுனுச்சு. அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே லைவ்ல பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய முதல்வர், நம்மளோட தளபதி விஜய் அவர்களுடைய பதிலுரை அப்படின்றது இன்னைக்கு இருந்தது. மொத்தமாக 4 நாள் சட்டமன்றம் கூடி இன்னைக்கு நிறைவாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பதிலுரை சொல்லி சட்டமன்றம் 4 நாளாக முடிஞ்சு நிறைவடைஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் எப்போ சட்டப்பேரவை கூடும் அப்படின்ற நாள் இன்னும் தெரிவிக்கப்படாமல் வச்சிருக்கிறாங்க. இதில் முதல் நாள் பார்த்தோம்னா ஆளுநர் உரையாற்றி இருந்தார். 2வது நாள் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்தது 3வது நாள் திங்கட்கிழமை நேத்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாரு. அதுக்கு இடையில நம்மளுடைய தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பதிலடி கொடுத்த விஷயங்களையும் நாம் நேற்று பார்த்துருந்தோம். எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். அறநிலையத்துறை சார்ந்து, அதுக்கப்புறம் மின்வாரியத்துறை சார்ந்து, டிஎம்கேவினுடைய எம்எல்ஏக்களுக்கு, டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு நம்மளுடைய டிவிக்கு எம்எல்ஏக்கள் பதிலடி கொடுத்த காட்சிகளையும் நாம் நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதில் உரை ஆற்றியிருந்தார். இதில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு சரியான பதிலடி அப்படின்றத கொடுத்திருந்தாரு. ரொம்ப சிறப்பாக நம்ம முதல்வர் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றது இன்னைக்கு இருந்தது. ஏன் இவ்வளோ இது பண்ணி பேசுகிறேன் அப்படின்றது லைவ் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு அரசியல்னால என்னன்னு தெரியாது, அனுபவம் தெரியாது, உடனே 2 வருஷத்தில் வந்து நீங்கள் இங்கே உட்காந்துட்டீங்க அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? திமுக அதிமுகன்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு கேட்குற மாதிரியும் ரொம்ப தெளிவாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாரு. அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. குட்டி ஸ்டோரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது என்னன்னா, நீங்கள் ஊழல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத எதையும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எடுத்து வைக்கல. கடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள் ஊழலை எடுத்து வைக்கும் போது டபக்குன்னு பொங்கி எழுந்து வெளிநடப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டு வெளியில் போய் மீடியாவை கூப்பிட்டு வச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உலர்னது, பதட்டத்தில் நாம் உலருவோம் தெரியுமா? அந்த உலர்கள் நடந்த காட்சியுமே வந்துட்டு நாம் பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியாவில். நீங்களும் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் வந்து இங்கே வீடியோக்குள்ளே போடுறேன், அதையும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் ஏற்கனவே விசிகவையும் ஐயுஎம்எல்லையும் எவ்வளோ மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போவும் இன்னொரு விஷயத்தையும் பேசி வச்சிருக்கிறாரு. அதையும் நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக இப்போ நம்ம கருத்தியல் ரீதியாக பேசணும்னா கருத்தியல் ரீதியாக விமர்சனங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ முதல்வர் வந்து நீங்கள் ஊழல் பண்ணீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாருன்னா, ஊழல் பண்ணணும் பண்ணலை, இல்லை ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைனா வந்துட்டு நாங்கள் ஊழலே பண்ணலை அப்படின்றத வந்துட்டு நிரூபிக்கணும். அது ரீதியாக விமர்சனங்கள் எடுத்து வைக்கணும். ஆனால் நமக்கு தான் திமுக பற்றி தெரியும் இல்லையா? ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க, எவ்வளோ ஆணவமாக ஸ்டேஜ்லேயே நின்று பேசுவாங்க, மரியாதை குறைவாக எப்படி பேசுவாங்க, ஓட்டு போட்ட மக்களையே என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அவங்க மேலே அரசியல் சார்ந்து எடுத்து வைத்த விமர்சனங்களுக்கு பர்சனலாக எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய வேலைகளை இப்போ திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் அதாவது டிவிக்கே வந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க, எப்படி ஆளுங்கட்சியாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறாங்க, அந்த ஜேர்னி என்ன அப்படின்றத பற்றி பேசினார். ஏன்னா நிறைய பேர் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாரும் பல இடங்களில் பேசக்கூடியது என்ன அப்படின்னா, 2 வருஷத்தில் வந்து உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, இன்ஸ்டாவை வச்சு ஜெயிச்சிட்டீங்க, யூடியூப்பை வச்சு ஜெயிச்சிட்டீங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு ஜெயிச்சிட்டீங்க, குழந்தைங்களை பேச விட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், அதாவது நம்ம எல்லாருமே பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் நாம் தளபதியோட ரசிகராக இருந்து தொண்டராக மாறி வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றது டீட்டெயிலாக தெரியும். 2 வருஷத்தில் வந்த அரசியல் கட்சி இது கிடையாது. அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்குது. மக்களுக்காக சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல ரசிகர்கள் மன்றமாக இருந்து, அதுக்கப்புறம் நற்பணி மன்றமாக மாறி, அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறி, அதன் பிறகு தான் இப்போ ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து இப்போ ஆளும் கட்சியாக வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்ற வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா?
ஸோ கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் சட்டமன்றத்திலேயே போய் எதிர்கட்சி, அதிமுக, மற்ற கட்சின்னு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, எல்லாரும் முன்னாடியும் எப்படியெல்லாம் வந்தோம் அப்படின்றத அவ்வளோ தெளிவாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி சொன்னார். இனிமேலாவது அவங்களுக்கு காதில் கேட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழருக்காக போராட்டத்தில் ஈடுபட்டது, அதுக்கப்புறம் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது, அப்புறம் மக்களின் நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக சேவைகள் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. விலையில்லா விருந்தகம், படிப்பகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே மற்ற கட்சியினருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பட்டியலிட்டு சொன்னதே கிடையாது. எல்லாரும் ஓயாம இந்த ஒரு கேள்வியை 2 வருஷத்துல வந்துட்டீங்க அப்படின்னு கேள்வியை கேட்கும்போது அவர் கடந்து வந்த 20 வருட பாதை அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ கிளியரா சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த 40 நாட்கள்ல டிவிக்கு அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்கள் ஆகுது. இந்த 40 நாட்கள்ல டிவிக்கே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதன் பிறகு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் ரொம்ப கிளியரா பட்டியல் போட்டு சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிதி நிலைமை நம்ம தமிழகத்துல எவ்வளவு மோசமான நிலை எட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒரு விஷயமும் புட்டு வைக்கப்பட்டிருந்தது. சும்மா திமுக அந்த சைடு உட்காந்துட்டு இது வெள்ளை அறிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் வெள்ளை அறிக்கையில உண்மையா வந்த விஷயங்கள் என்ன, எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, ஒரு துறையிலையும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 நாள்ல 25ஆம் தேதி மின்வாரியத்துறையை சார்ந்த வெள்ளை அறிக்கையை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட போறாரு. அப்பதான் செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றோர் செய்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வெளியில வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெள்ளை அறிக்கையெல்லாம் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ நிதி நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த 40 நாள்ல டிவிக்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொல்லியிருந்தாரு. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்குது. அம்மா உணவகம் வந்துட்டு சரி செய்யப்பட்டு தரமான உணவுகள் இப்போ கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படின்றது நமக்கே தெரியும். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு துறையிலையும் அவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப சிறப்பான செயல்பாடு நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கத்தில் நடக்குது. இல்லை இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்த அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையை நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் உருவாக்கி இருக்குது. இப்படி ஒரு துறையிலையும் நடந்த விஷயங்களை பட்டியல் போட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றதையுமே வந்துட்டு சிறப்பா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா மின் வாரிய துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மின்வெட்டு அப்படின்றது. இதற்கு வந்து சிறப்பாக ஒரு 10 உயர்மட்ட குழுக்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நிதி நிலைமையை மோசம் செஞ்சு எல்லா கஜானாவே காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத வெள்ளை அறிக்கை மூலமாக மக்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்டோம். ஸோ எனக்கு கொஞ்சோண்டு காலம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கேட்டார். அதாவது என்னன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மக்கள் கிட்ட அவகாசம் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்கல. அவர் எதுக்காக கால அவகாசம் அப்படின்றத கேட்டார்னா அனைத்து துறையிலையுமே மின்வாரிய துறையா இருக்கட்டும், கனிம வள துறையா இருக்கட்டும், ஒரு துறையிலையுமே ஏகப்பட்ட ஓட்டைகள் வந்துட்டு கடந்த ஆட்சியில் இருக்கு. அதன் மூலமா அவ்வளோ லீக்கேஜ் வந்து போயிட்டு இருக்கு. டாஸ்மாக் மின்விளக்கு துறையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவ்வளோ லீக்கேஜ் இருக்கு. அது எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்தந்த துறையில கசிந்து ஓடக்கூடிய லஞ்சம் அப்படின்ற பேர்ல ஒருத்தவங்களுடைய தனி அக்கௌண்ட்டுக்கு போகக்கூடிய காசுகள் எல்லாமே அந்த லீக்கேஜ்லாம் அடைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து அரசு கஜானாக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட டைம் கேட்டிருக்கிறாரு. இதை தாண்டி சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையை பத்தியும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை அதுவும் உடனடியா எடுக்கப்படுமோ அந்த அளவுக்கு நாங்க நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 6 மாதத்துக்குள்ள பெண்களினுடைய பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சரியாகி ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற உத்தரவாதமும் தாவைக்க அரசு சட்டமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேள்வியையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து வச்சிருந்தாரு. என்னன்னா சட்ட ஒழுங்கு சரியா இல்லை, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியினர் எடுத்து வைக்கிறாங்களே. அதாவது என்னன்னா இப்போ வந்தது கிடையாது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது. டிவிக்கே அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்று இந்த 40 நாட்களுக்குள்ள வந்ததே கிடையாது. கடந்த 5 வருடமா டிஎம்கேவினுடைய கையில தான் காவல்துறை இருந்தது. ஓகேவா? இது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா
போதை தான். போதை புழக்கம் இப்போ தமிழகத்துல கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கடந்த 5 வருடங்கள்ல காவல்துறை கையில வச்சிருந்த டிஎம்கே அரசாங்கம் இந்த போதை வந்துட்டு உள்ள வரத இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஸ்டாப் பண்ணியிருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்திருக்காது. அப்ப ஸ்டாப் பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் அந்த சைட்ல இருந்து பதில் வரல. இதுக்கெல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டே எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்றதுக்கு அவங்க வாய்ப்பு கேட்கவே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி இருந்தது அப்படின்றதா நமக்கு தெரியும் இல்லையா. இது வரைக்கும் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. டிஎம்கேவும் வந்துட்டு அப்படியே பொறுமையா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்குமே வந்துட்டு மூஞ்சே சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன உண்மையா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போனார். அதாவது என்னன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல ஒரு துறையிலையுமே ஒரு தொகை அப்படின்றது தனியா சில அக்கௌண்ட்டுக்கு, அதாவது அரசினுடைய கஜானாவுக்கு வராம பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல, கட்சி நிதின்ற பேர்ல சில பேருக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வெளியில வச்சார். இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே ஆப்போசிட்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அப்படியே கொந்தளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ இல்லாத பொல்லாத விஷயத்தை நம்மளுடைய முதல்வர் சொன்ன மாதிரி கொந்தளிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அது எப்படி நீங்க பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணாருங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாதிரி எமலி துமலி ஆயிடுச்சு. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த சைடு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கத்த, இந்த சைடு நம்மளுடைய தாவேகாவினுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் எழுந்து நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்த பேசினார். என்னன்னா, எங்களுடைய சிஎம் எங்கள் தலைவர் வந்துட்டு பேசாமல் இருக்கும்போதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ அவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் எந்திரிச்சு கத்துறீங்களே. அவர் அப்படியும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே இவ்வளோ ஆவசியப்பட்டு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி யாதவர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார். நீங்களே சொல்லுங்கள், இவ்வளவு நாட்களாக சிஎம் வாயை திறங்க அப்படின்ற மாதிரி பேட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோன்னே வெளிநடப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஏஞ்சி போயிட்டாங்க. இப்ப நினைச்சிருப்பாங்க, ஏண்டா வாயை திறங்க அப்படின்னு சொன்னோன்னே டிஎம்கே காரங்க எல்லாருடைய மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச் பதிலடி அப்படின்றது அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது இந்த பார்ட்டி ஃபண்டுனா என்ன, கட்சி நிதினா ஏன் இதை சொன்னோன்னே இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்மளுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் இதுக்கு தீவிரமா ஒரு விளக்கத்தை செய்தியாளர்களுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாரு. அதாவது என்னன்னா, ஒரு மாசமும் அதாவது ஒரு வருடமும் 1200 கோடி அப்படின்றது மதுவிலக்குத்துறையில இருந்து மட்டுமே அரசு கஜானாவுக்கு போகாம பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல ஒரு வருடமும் 1200 கோடிக்கு மேல டிஎம்கேவினுடைய ஹெட்டுக்கு போயிருக்கு. இது எல்லாமே எங்க போகணும், மதுவிலக்குத்துறையில வரக்கூடிய காசு எல்லாமே எங்கே போகணும், வருவாய் எல்லாமே எங்கே போகணும், அரசு கஜானாவுக்கு போகணும். அங்கே போகாமல் 1200 கோடின்னு ஒரு வருஷமும் எடுத்து கட்சி நிதி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் கட்சியினுடைய தலைமைக்கு டிஎம்கேவினுடைய ஹெட்டுக்கு வந்துட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து அவர் அப்பயே செய்தியாளருக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இது மாதிரி மின்வாரியத்துறையில் நடந்திருக்கு, அறநிலைத்துறையில் நடந்திருக்கு, இப்படி ஒரு துறையிலுமே வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத ஒரு துறையை சார்ந்த அமைச்சர்களும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மின்வாரியத்துறையில் கூட 25ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வெளில வரப்போகுது. அப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியில் வரும். இதுதான் வந்துட்டு பார்ட்டி ஃபண்டு. இதை சொன்னோன்னே அப்படியே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. உதயநிதி அவர்கள் எந்திரிக்கிறாங்க, சேகர் பாபு அவர்கள் எந்திரிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் எந்திரிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பார்த்தா அவங்க உங்களுடைய துறை சார்ந்த டிவிகே எம்எல்ஏக்கள் பேசின விஷயங்கள் உங்களுக்கே புரியும். யாரெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்றதுக்கான டவுட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகும் ஓரளவுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஓரளவுக்கு அமைதியாக்கி திரும்ப சபாநாயகர் என்ன பண்ணார்னா, முதல்வர் அவர்களோட ஸ்பீச்சை வந்துட்டு கண்டினியூ பண்ண வச்சாங்க. அப்போ முதல்வர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திமுக காரங்க இருக்கிறாங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சட்டமன்றம்னு கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோட தயவாலாம் தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் தான் போய் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோம் அப்படின்ற மாதிரி, எங்களோட தயவில் தான் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, எங்கள் ஓட்டில் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தாரு. இந்த இடத்துல தான் ரொம்ப கத்தி பேச ஆரம்பிச்சார். ஏன்னா அவங்க அந்த சைடு நின்று சவுண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ
இந்த இடத்துல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கத்தி பேச ஆரம்பிச்சாரு. எப்ப பார்த்தாலும் உங்க தயவுல நடந்தது, உங்க தயவுல எங்க ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது மக்களுடைய தயவால நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, மனசாட்சி இருக்கக்கூடிய, மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதே போல இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, சுயமா நாங்க யோசிச்சு முடிவெடுத்து தான் நாங்க தாவேகாவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு வந்து கொடுத்தாங்க. நீங்க அனுப்பிச்சு ஒன்றும் வரல, அவங்களே செய்தியாளர்களுக்கு முன்னாடி நாங்க சுயமா சிந்திச்சு வந்து தான் கொடுத்தோம்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்க உட்காந்து எங்க தயவாலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை சொன்னோன்னு இன்னும் அந்த சைடு சவுண்ட் அப்படியே எகிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கடைசியா இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, இதுக்கப்புறம் தான் எல்லாரும் கிளம்பி வெளியில ஓடிட்டாங்க. என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு துறையிலையும் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல, கட்சி நிதின்ற பேர்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சோன்னே நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒருத்தருடைய வேஷமா வந்து கலைய ஆரம்பிக்குது போலயே, ஒரு ஊழலா வெளியில வரும் போலயே. நான் திரும்பவும் சொல்றேன், மக்களோட பணத்துல நாங்க கையே வைக்க மாட்டோம், ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம், யாரையும் எடுக்க விட மாட்டோம், அப்படி தொட்டாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். இதை சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் உள்ளே இருக்கவே முடியல. மொத்தமாக திமுகவே எந்திரிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கத்திக்கிட்டே வெளியில் போயிட்டாங்க பாருங்க. அதாவது உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கசக்கத்தானே செய்யும். இல்லாத பொல்லாத எதுவும் சொல்லலையா? கடந்த 5 வருட ஆட்சியில் நடந்த விஷயங்களை தான் ஒன்றா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் புட்டு வச்சிருக்கிறாரு. ஊழல் பண்ணவங்க, மக்களுக்காக போக வேண்டிய காசை எடுத்தவங்க யாரையும் விடக்கூடாது, ஓகேவா? அந்த இதில் தான் நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய பணத்தை எடுத்த ஒருத்தரையும் விடமாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சியை நோக்கி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவங்க அப்பெல்லாம் எடுக்கலை, பார்ட்டி ஃபண்டெல்லாம் வசூலிக்கலை, ஊழல்லாம் பண்ணலை, மக்களோட பணத்தெல்லாம் எடுக்கலை அப்படின்னா நின்று பதில் சொல்லி எங்கள் ஆதாரத்தை கொடுங்க, நீங்கள் அடுத்த சட்டப்பேரவையில் ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்க பார்க்கலாம், நிரூபிங்க பார்க்கலாம், கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி நின்று பேச வேண்டியதானே. உடனே கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் கூட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரி சொன்னோன்னே இபிஎஸ் அவர்கள் கூட சிரிச்செல்லாம் இருந்தார். ஏன்னா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தோன்னே அவர் வந்து சிரிச்செல்லாம் இருந்தார். அந்த கிளிப்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வெளியாக இருந்தது. லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல கரெக்டா அவருக்கு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்துட்டாரா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு ஒன்று பேசினார். என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசாம இருக்கிற வரைக்கும் பேசுங்க 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 அப்படின்னு கேட்க வேண்டியது. அவர் பேச ஆரம்பிச்சோன்னே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஷூட்டிங் நடக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்துட்டு அடுத்த தடவை பார்த்தா இப்பயும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த தடவை வந்து ஐட்டம் சாங்லாம் போட்டு அமைச்சர்கள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசி வச்சிருக்கிறாரு. இதை தாண்டி அவையோட மாண்பே வந்துட்டு கெடுக்கிறாங்க, எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஆக்ஷன்லாம் வந்துட்டு செஞ்சு காட்டுறாரு, அவையோட மாண்பே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவையின் மாண்பு பத்தி டிஎம்கே, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இந்த இடத்துல தான் மக்கள் எல்லாரும் சோஷியல் மீடியால என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அவையினுடைய மாண்பை பத்தி நீங்க பேசலாமா? ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனீங்க? அவங்களுடைய முடியை பிடிச்சு இழுத்து அவங்க மேல நாற்காலியெல்லாம் தூக்கி அடிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்ததே, அப்ப அது அவையின் மாண்புப்படி நடந்ததா அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியால பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தா இன்னொரு விஷயமும் உதயநிதி வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன பேசினாலும் நீங்க வந்துட்டு உள்ள உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறாரு. இப்பவே நான் வந்துட்டு இங்க நின்று உங்களை பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னா நீங்க அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எந்திரிச்சு வந்தோம் அப்படின்ற மாதிரி பதட்டத்துல அப்படியே உளருவாங்களே, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேசி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் டிஎம்கேவினுடைய சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த விஷயத்தை இப்போ பிரஸ் மீட்டை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா,
அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அரசியல் ரீதியாக உங்களை விமர்சிச்சிருக்கிறாரு. நீங்களும் அரசியல் ரீதியாக எவ்வளோ வேணும்னாலும் விமர்சிக்கலாம், ஓகேவா? அதுலேயும் என்ன சொல்லி விமர்சிச்சிருந்தாங்க நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு பார்த்தா, உள்ளே உட்காந்துட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தொடர்பு படுத்தி பேசுறதெல்லாம் எதிர்கட்சி பேசிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குட்டி ஸ்டோரியையுமே வந்துட்டு சொன்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேச தெரியும், அதனால ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும் அப்படின்னா அந்த மாதிரியானதை சொல்லுங்க, நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க, எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தாரு. இப்போ வெளியிலையும் போய் சம்மந்தமே இல்லாமல் தான் பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடிய மனைவியுடைய கதை, அந்த கதையெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ட்விட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. பாருங்க, நமக்கு டிஎம்கே பற்றி தெரியும். ஒருத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்கள பர்சனலாக எப்படி தாக்கலாம், இதை தாண்டி அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதை பற்றி பேசுகிறத தவிர வேற என்ன திமுக வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்க தோணும். இதை தாண்டி இதே தான் வந்து முன்னாள் அமைச்சர் டிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசி வச்சிருக்கிறாரு. முதல்ல உங்களோட குடும்பத்தை போய் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து பேசி வச்சிருக்கிறாரு. அடுத்ததான் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ராசா அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் ஏற்கனவே ஐயுஎம்எல் கட்சியையும் விசிகவையும் எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, விசிகவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் இடம் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? அவங்கள வச்சு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்த இந்த அரசாங்கத்துக்கும் வெக்கம் கிடையாது, அமைச்சரவையில் இடம்பெற்ற அந்த கட்சி ஆட்களுக்கும் வெக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. அப்ப எந்த நிலையில இவங்களுடைய பேச்சும் எந்த நிலையில இவங்களுடைய வார்த்தையின் தரமும் இருக்கு அப்படின்றத மக்களே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது கடந்த 5 வருட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு தான் மக்கள் வந்துட்டு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ டிவிக்கு அரசாங்கத்தை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இது மக்களுடைய தீர்ப்பு தான். புதுசா ஒருத்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க, மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அரசாங்கம் எப்படி இருக்குது, அதுல குறைபாடுகள் இருக்கா, அதை விமர்சிக்கலாமா அப்படின்னு அதுவும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தரத்தோட விமர்சனங்கள் அப்படின்றத வைக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வையே, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய மொத்த எவ்வளவு மணி நேரமானாலும் அது ஃபுல்லாக நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதனால எல்லாத்தையும் மக்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத மற்ற கட்சிகள் யாரும் மறந்துட வேண்டாம், குறிப்பாக எதிர்கட்சிகள் மறந்துட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல நாம் இந்த சேனல் மூலமாக பதிவு பண்ணுறோம். ஸோ மக்களே, இந்த பதிவில் நாம் இந்த சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள், வெளியில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாங்க, டிஎம்கே காரங்க என்னெல்லாம் வெளில பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது, நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணீங்க, என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு பண்ணினதை, அப்புறம் வெளியில வந்து செய்தியாளர்கள் கிட்ட சில விஷயங்கள் பேசியிருந்தார் இல்லையா, அதை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்ணி ஒரு ட்விட் போட்டிருக்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் ராசா அவர்கள் இப்ப பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்னு இது சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.